ஒரு சிறிய கிராமத்தில் பழைய பாரம்பரிய வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டுக்குள் புதிய மருமகளாக வந்தவள்தான் விஜயா. அவள் ரொம்ப அமைதியானவள், அதிகம் பேச மாட்டாள், சிரிப்பும் அரிது. அவள் கண்களில் எப்போதும் ஒரு மௌனம் இருந்தது. அந்த வீட்டின் மாமியார் சரஸ்வதி. கடுமையான குணம், கண்டிப்பான மனசு. வீட்டில் ஒரு சிறு தவறு நடந்தாலும் கோபம் வெடிக்கும். அந்த வீட்டில் இன்னொருவர் சரவணன், விஜயாவின் கணவர். நல்ல மனிதன்தான். ஆனா ஒரு பிரச்சனை, அவன் எப்போதுமே அவங்க அம்மா சொன்னதையே சரி என்று நம்புவான். விஜயா அந்த வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து வாழ்க்கை மாறிவிட்டது. காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை வேலை, சமையல், வீடு சுத்தம், காய்கறி, சந்தை எல்லாம் அவளே. ஆனா ஒரு நாளும் பாராட்டில்ல, எப்போதும் குறை மட்டும்தான். சமையல் சரியில்லை, வீடு ஏன் இப்படி இருக்கு, நீ இந்த வீட்டுக்கு பொருத்தமே இல்லை. சரஸ்வதி சொன்ன வார்த்தைகள் தினமும் கத்தி மாதிரி விழுந்தது. விஜயா எதுவுமே பேசவில்லை, அமைதியாகவே இருந்தாள். ஒரு நாள் அவள் கணவனிடம் சொன்னாள், எனக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில நாள் அம்மா வீட்டுக்கு போகட்டுமா? ஆனா சரவணன் சொன்னா, அம்மா கொஞ்சம் கண்டிப்பு தான், நீ சமாளிச்சுக்க. அந்த வார்த்தை விஜயாவின் மனசை உடைச்சது. அந்த இரவு அவள் தூங்கவே இல்லை. கண்ணீரோடு ஒரு கேள்வி மட்டும் மனசுல ஓடுது, நான் யாருக்குமே தேவையே இல்லையா? மறுநாள் காலை வழக்கம் போல வேலை செய்தாள். அந்த நேரத்தில் திடீரென சரஸ்வதி மூச்சு திணறி கீழே விழுந்தார். வீடு முழுக்க ஒரே பதட்டம். ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க என்று ஓடி ஓடி செயல்பட்டது விஜயாதான். மருத்துவமனையில் 2 நாட்கள். விஜயா ஒரு நிமிடம் கூட நகரவே இல்லை. சாப்பிடல, தூங்கவில்லை. அவள் மட்டும் சரஸ்வதியின் அருகே இருந்தாள். அதை பார்த்த சரவணின் மனசில் முதல் முறையாக ஒரு கேள்வி எழுந்தது. நான் அம்மாவை பார்த்தேன், ஆனா என் மனைவியை பார்த்தேனா? 3ஆம் நாள் சரஸ்வதி கண் திறந்தார். ஆனா உடனே மீண்டும் மயக்கம். டாக்டர் சொன்னார், இரத்த கொதிப்பு அதிகமாயிருக்கு, அவங்க தனியா நடக்க முடியாது, 10 நாள் முழு கவனிப்பு தேவை. அந்த நொடி வீட்டின் முழு பொறுப்பும் விஜயாவின் மீது விழுந்தது. குளிக்க வைப்பது, சாப்பாடு ஊட்டுவது, தூக்கி உட்கார வைப்பது, ஒரு குழந்தையை போல சரஸ்வதியை பார்த்து கொண்டாள் விஜயா. ஒரு நாள் சரஸ்வதி மெதுவாக சொன்னார், விஜயா எனக்கு தண்ணீர். அவள் ஓடி வந்து ஊட்டினாள். அந்த நேரத்தில் சரஸ்வதியின் கண்களில் முதல் முறையாக எந்த குறையுமே தெரியவில்லை, ஒரு புரிதல் இருந்தது. ஒரு நாள் மிகவும் சங்கட்டமான சூழ்நிலையில் கழிவறை போகக்கூட விஜயா தயங்காமல் உதவி செய்தாள். அந்த நொடியில் சரஸ்வதியின் மனசும் உடைந்தது. நான் இவளை எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன். கண்களில் கண்ணீர் வந்தது. விஜயா, நான் உன்னை ரொம்ப தவறா நடத்திட்டேன். விஜயா மெதுவாக சிரித்தாள். அத்தை, நீங்க என்ன எப்படி நடத்தினாலும் நான் இந்த வீட்டை என் வீடாதான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் மாற்றியது. சரவணன் முதல் முறையாக புரிந்து கொண்டான். அவன் மனைவி பலவீனமானவன் அல்ல, அவள்தான் இந்த வீட்டின் உண்மையான தூண். 10 நாள் கழிச்சு சரஸ்வதியும் மெதுவா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த வீட்டில் அதிகாரம் இல்லை, வேதனை இல்லை, சிறிய புரிதல் மட்டும் இருந்தது. சில பேர் அமைதியா இருப்பாங்க, அவங்க பேச மாட்டாங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கும் அன்பு தான் உண்மையானது. தேங்க்யூ.